அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியாரை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? சமுதாயத்தொண்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் 13வது டாபிக் பகுதி ஈயில் வந்து பார்த்திங்கன்னா 13வது டாப்பிக்கில் இருப்பார். ஓகேங்களா? இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமசாமி. பெற்றோர் வந்து வெங்கடப்பர், சின்ன தாயம்மை. எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா 1879லேருந்து 1973 வரைக்கும் இருந்திருப்பார். செப்டம்பர் 17ஆம் தேதி வந்து பிறந்திருந்திருப்பார். ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம். சரி, இவர் பெரியாருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகுத்தறிவு பகலவன், தெற்காசியவன், சாக்ரட்டிஸ், சுயமரியாதை சுடர், வைக்கம் வீரர், பெண்ணின போர் முரசு, புத்துவுல தொலைநோக்காளர், ஈரோட்டு சிங்கம், வெண்தாடி வேந்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ பகுத்தறிவாளர் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா பெரியார். ஓகேங்களா? ஸோ மரியாதையும் சுயமரியாதையும் தமது இரு கண்களாக கொண்டவர் யார் அப்படின்னா பெரியார். அடுத்து வைக்கம் வீரர் என போற்றப்படுகிறது. கீழ் சாதி மேல் சாதி வேற்றுமை, தீண்டாமை கொடுமைகளை அகல எல்லோரும் எல்லோருக்கும் என்ன தேவை? கல்வி தேவை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார் பெரியார். ஓகேங்களா? பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை. என்ன சொல்கிற? பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என கூறியவர் யாருன்னு பார்த்தா பெரியார். ஓகேங்களா? பெண்கள் மார்போர், குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகள் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அரசு பணி, இராணுவம், காவல்துறையில் பெண்கள் வந்து சேரணும், அதில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், எனவே புதியவனவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருப்பார். தம்முடைய வாழ்நாளில் 8600 நாட்கள் வாழ்ந்திருப்பார். அதில் 13,12,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சுருப்பார். அதில் பார்த்திங்கன்னா 10,700 கூட்டங்களில் பேசி கிட்டத்தட்ட 21,400 மணி நேரம் வந்து உரையாற்றிருந்திருப்பார். 1970 யுனெஸ்கோ மன்றம் என்ன பண்ணோம் அப்படின்னா யுனெஸ்கோ விருதை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து 1978 வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரியாருக்கு என்ன பண்ணிருப்பாங்க? அஞ்சல் தலைவரை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதாவது தொண்டு செய்து பழுத்த பழம், தூயதாடி மார்பில்வலும், மண்டை சுரப்பி உலகத்திலும், மனக்கொகையில் சிறுத்தை எழும், அவர்தான் பெரியார் பார், அவர்தான் பெரியார் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் குரூப் 4ல் கூட்டூரில் ரெண்டுலேயுமே வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் என்னென்ன அப்படின்னா பெண்களுக்கு அடிப்படை தேவை அகற்றப்பட வேண்டிய அப்படின்னு சொல்லியிருப்பார். அடிப்படை தேவை என்ன அப்படின்னா பெண் கல்வி, சொத்துரிமை, பெண்ணுரிமை, அரசு பணி, இதெல்லாம் வந்து அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லியிருப்பார். அகற்றப்பட வேண்டியவை என்னென்னா குழந்தை திருமணம், கைமென் வாழ்வு, மனக்கொடை அப்படின்றது அகற்றப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொல்லியிருப்பார். பெண் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படா. பெண்கள் கல்வி கற்றால் மட்டும்தான் சமூக மாற்றங்கள் ஏற்படும், மற்றபடி சமூக மாற்றங்கள் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருப்பார். நாட்டில் உள்ள கொடுமைகளில் எல்லாம் பெருங்கொடுமையை பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களாக வைத்திருக்கும் கொடுமையே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா பெரியார். பெண் அடிமைக்கு முதல் காரணம் அவர்களுக்கு சொத்துரிமை இல்லாததே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் 1929 நடைபெற்ற மாநாட்டில் என்ன பண்ணிருப்பார்? சொத்துரிமை தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருந்திருப்பார். சிற்றில் சிறைந்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு தான் குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொல்லியிருப்பார். குழந்தை திருமணத்தை அப்போஸ் பண்ணி சொல்லியிருந்திருப்பார். தமிழர்களிடம் பரவியுள்ள பெருநோயாக குறிப்பிடுவது எது அப்படின்னு பெரியார் குறிப்பிடுவது எது அப்படின்னா மனக்குடை. ஓகேங்களா? தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் செக்கு மாடுகளாக இல்லாமல் பந்தய குதிரைகளாக மாற வேண்டும், தாமே உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பெரியார். ஓகேங்களா? ஒழுக்கம் என்பது கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது. அதாவது ஒழுக்கம் மற்றும் கற்பு இது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் உள்ள ஆண் பெண் 2 பேருக்குமே சமமானது, பொதுவானது அப்படின்னு சொல்லியிருப்பார். பெண்களே சமூகத்தின் கண்கள் என கருதியவர் யார்? பெரியார். 19 வயதில் வந்து நாகம்மையை வந்து திருமணம் செய்திருந்திருப்பார். கள்ளுக்கடை மறியலில் தாதம்பட்டியில். ஓகேங்களா? எங்கே கள்ளுக்கடை மறியல், அதாவது கள்ளுக்கடை மறியல் நடைபெறும். அதில் வந்து பார்த்திங்கன்னா தாதம்பட்டியில் ஒரு சொந்தமான தென்னை மரங்களை எல்லாம் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா வெட்டி சாய்ச்சிருந்திருப்பார். 1922 கள்ளுக்கடை மறியல் பார்த்திங்கன்னா 1922. 1923 வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஆவார். 1924 வைக்கம் மகாதேவர் கோயிலில் வந்து போராட்டம். ஸோ இப்போ கூட தமிழக அரசு வந்து 100ஆம் விழா கொண்டாடிட்டு இருக்காங்கள்ல அது.
1927 வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு பி சிதம்பரம் பிள்ளை அவர் வந்து அழைச்சிருந்திருப்பார். முதல்ல யார் பி சிதம்பரம் பிள்ளை தான் பெரியார் அப்படின்னு சொல்லி அழைச்சிருந்திருப்பார். 1929 வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவார். 1933 பகுத்தறிவு நாளேட்டை வந்து தொடங்கியிருப்பார். 1933 1938 பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சியோடைய தலைவராக இருந்திருப்பார். 1944 ஓகேங்களா சேலம் மாநாடு நடைபெறும் இல்லையா, அதில் வந்து நீதி கட்சியை திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்திருப்பார். இவர் வந்து தமிழ்நாட்டின் ரூசோ என கூறியவர் யார் அப்படின்னா, தமிழ்நாட்டின் ரூசோ என கூறியவர் ராமசாமி முதலியார். ராமசாமி முதலியார் என்ன பண்ணியிருந்திருப்பார், இவரை தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லி அழைச்சிருந்திருப்பார். ஸோ தமிழ்நாட்டின் ரூசோ யார், பெரியார். ஆனால் அவர் யார் அழைச்சார் அப்படின்னா ராமசாமி முதலியார். பெரியார் பட்டம் இவருக்கு சென்னை மாநாடு நடைபெறும். ஸோ அந்த மாநாட்டில் வந்து பெண்களால் அழைக்கப்பட்டது. பெரியாரிடம் உள்ள திறன் மறுத்தல். பெரியாரிடம் உள்ள திறன் என்ன திறன் அப்படின்னா மறுத்தல் திறன். ஸோ ஏதோ சொன்னாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற கேள்வியை வினாவை எழுப்பி அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவார், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். தமிழக மக்களால் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. மூட பழக்கத்தை மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர் யார் அப்படின்னா பெரியார் வந்து அழைத்து செல்வார். அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபூலம் இசைத்தவர் யார் அப்படின்னா அதுவும் பெரியார் தான். மனமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர் வாழ வேண்டும் என்று பாடுபட்டிருக்காரு. தானே முயன்று கற்று தானாகவே சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்காரு. இச்செயலை அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியை சிந்தித்து முடிவெடுப்பது என்னன்னு சொல்கிறாரு, பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் குறிப்பிட்டிருந்திருப்பார். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமையை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா பெரியார். மனிதர்களுக்காக மதங்களுக்காக மனிதர்களா? மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவே, பிரித்து ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா பிரித்து வைப்பதற்காகவா அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கேள்வி எழுப்பியிருந்திருப்பார். பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தவர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூக வளர்ச்சிக்கு கல்வியை மிகச்சிறந்த கருவியாக பெரியார் வந்து கருதினார். ஸோ சமூக வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த கருவி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்வி தான். ஸோ இந்த மிகச்சிறந்த கருவியை யார் கருதினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரியார். ஓகேங்களா. கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதையும் உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். அதாவது கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் குறிப்பிட்டிருந்திருப்பார். அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூடப்பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். தற்சிந்தனை ஆற்றவையும் தன்னம்பிக்கை வளரும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும். பள்ளிக்கூடத்தில் அந்த மாதிரி கல்விகள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். அனைவருக்கும் கல்வி அளிக்கப்படும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து கல்வி அறிவு புகட்டும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். பெண்களுக்கு கல்வி அளிப்பதால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் அப்படின்னு சொல்லி நம்பியவர் யார் அப்படின்னா பெரியார் நம்பியிருக்கார். மனப்பாடத்திற்கும் மதிப்பெண்களுக்கும் முதன்மையாக அளிக்கும் தேர்வு முறையை பெரியார் வந்து கடுமையாக எதிர்த்தார். இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப பல நூல்கள் தமிழில் படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். அடுத்தது மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய நன்மைகளை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். திருக்குறளில் அறிவியல் கருத்துக்களும் திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் அதை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதியிருப்பார். ஸோ மதிப்புமிக்க நூல் எது அப்படின்னு சொல்லி பெரியார் கருதினார் அப்படின்னா திருக்குறள். அதை ஊன்றி படிப்பவர்கள் என்ன பெறுவாங்க, சுயமரியாதை உணர்ச்சி. ஸோ திருக்குறளை ஊன்றி படிப்பவர்கள் என்ன பெறுவார்கள் அப்படின்னா சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து குறிப்பிட்டிருப்பார். கால வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து குறிப்பிட்டிருப்பார். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். கருவி காலத்திற்கு ஏற்ப மாற்றங்கள் கருவியில் வந்து காலத்திற்கு ஏற்ப மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கைக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொழியை பற்றி சொல்லியிருப்பார். உயிர் எழுத்துக்களில்
உயிரெழுத்துக்களில் ஐ என்பதனை ஆய் எனவும் அவ் என்பதனை அவ் எனவும் வந்து சீரமைச்சு இருந்திருப்பார். மொழிகளில் சில எழுத்துக்களை குறைப்பதன் மூலம் தமிழ் மொழி கற்பதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் எளிதாகும் அப்படின்னு சொல்லி கருதி இருந்திருப்பார். சீரமைப்புக்காக மாற்று எழுத்துருக்களை வந்து உருவாக்கி இருந்திருப்பார். இந்த சில கருத்து கூறுகளை வந்து 1978 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டுட்டு வருவாங்க. நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலையே முதன்மையானது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பெரியார். கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு உரிமை அளிக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பில் வந்து பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும். பெண்கள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பார். சுய உழைப்பில் பொருளீட்டல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னா பெரியார். சிக்கனம், அதாவது சிக்கனம் எனும் அருங்குணத்தை பெரியார் வலியுறுத்துகிறார். அதற்கேற்ப தானும் வாழ்ந்து காட்டினார். அனைவரும் சிக்கனத்தை கடைபிடித்தல் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். பெரியார் எதிர்த்தவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்குடை இதெல்லாம் வந்து பெரியார் எதிர்த்தார். பெரியார் விதைத்த விதைகள் என்னென்ன அப்படின்னா கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, அடுத்தது பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், திருமண சட்டம் ஏற்பு. பெரியார் தோற்றுவித்த இயக்கம் என்ன? சுயமரியாதை இயக்கம் 1925 தான் தோற்றுவித்திருப்பார். காஞ்சிபுரம் மாநாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து வெளியே போயிட்டு சுயமரியாதை இயக்க மாநாட்டை தோற்றுவிப்பார். நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் அப்படின்றது ஆங்கில இதழ். 1938 நவம்பர் 13 ஓகேங்களா. 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த மாநாட்டில் வந்து ஈவப்ராவுக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் வந்து வழங்குறாங்க. அதே மாதிரி 27/6/1970 27/6/1970 ஐநா சபையின் யுனெஸ்கோ நிறுவனம் வந்து தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டம் வழங்குறாங்க. ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. நன்றி நண்பர்களே, பாய்.